ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சங்கர் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துடலாமா? நான் கொஞ்சமாக உளுந்து, பூண்டு, அதுக்கப்புறம் 6 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி அண்ட் கொத்தமல்லி. இவ்வளோதாங்க. சிம்பிளாக டேஸ்டியாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லெவலுக்கு ஃப்ரை ஆயிருங்க. இப்போ நம்ம இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் அந்த வெள்ளை உளுந்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ரொட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோட கலர் நல்லா மாறணும். நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு எல்லாமே கரிஞ்சு போயிடும். இப்போ அது கூட நான் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். எதுவுமே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு நம்மளோட உளுந்து. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் வெங்காயம் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரமாகவே வதங்குறதுக்காக. கொஞ்சமாக புளியும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கொத்தமல்லி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். நான் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வரமிளகா போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.